இந்த விழாவில் பங்கேற்ற என்னுடைய பெற்றோர்கள் எப்போதும் போல அவர் மேல் நீங்கள் பேரன்பு வைக்க வேண்டும். என் உயிர் தம்பி தங்கைகள் அவரை நடிகர் என்பதை தாண்டி இவ்வளவு தூரம் அவர் சாதித்ததற்கு காரணம் என்ன? அவர் இந்த உயரத்தை தொற்றிருப்பதற்கு அவர் கொடுத்த விலையை, அவர் பட்ட துயரங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட காயங்கள், கஷ்டங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வியப்பும் வரும். அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக வந்துடல, திடீர்னு வந்து உட்கார்ந்துடல. அவ்வளவு உழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் யாரிடம் இன்றைக்கு தேடி தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது என்றால் தன்னுடைய உடலை அவர் பேணி பாதுகாத்ததின் பொருட்டு எந்த கதாபாத்திரத்துக்கு இன்னைக்கு தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகத்தின் உண்மையான பதிப்பு பகவந்த் கேசரி. அந்த பகவந்த் கேசரியில் சிறைத்துறை அதிகாரியாக எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பாங்க. எங்கள் அண்ணனுடைய பொண்ணை தான் அங்கே பாலகிருஷ்ணா வளர்ப்பார். அதான் கதை. அவர் தான் மூல காரணம் அந்த படத்தில், தெலுங்கு பதிப்பில். எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சொல்கிறான், தமிழ்நாட்டிலே உங்கள் அண்ணன் தாங்க இந்தியாவிலே பிஸியாக 42 படம் நடிக்கிறாருங்க. 42 படம் நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையில் நடிக்கிறாப்புல, எல்லா மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அதுக்கிடையில் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அரசியலை விட்டு வேணால் நம்ம கூட நடிச்சுட்டு போகலாம். அரசியல் மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ஒன்று தான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயல். அதனால தான் இந்த அரசு இயலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே விரும்பியவர்கள் எல்லாம், இங்கே பேசியவர்கள் எல்லாம் விரும்பியது போல எதிர்கால தமிழகத்திற்கு மிகச்சரியான ஒரு தலைமையும் ஆகச்சிறந்த ஆட்சியும் இந்த நிலத்தில் உருவாகும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்போ நாங்களெல்லாம் வெல்லலை, தேர்தலில் தான் தோற்றிருக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்லுவோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. சரியானதின் பக்கம் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீருவோம். சரித்திரத்தில் தனக்கென்று பல பக்கங்களை நிறைத்திருக்கிற சரித்திர நாயகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை மகிழ்வோடு இந்த மன்றத்திலே தெரிவிக்கிறேன்.